வணக்கம். 2024 ஒரு யூடியூப் சேனலுக்கு சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கார். பேட்டி கொடுத்ததில் நீதிமன்றத்தை அவமதித்து அவதூறாக பேசி பேட்டி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சார்லஸ் என்பவர் சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கார். 2024 புகாரில் இவங்க எஃப்ஐஆர் போல நடவடிக்கை எடுக்கலை. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, எக்மோர் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு டைரக்ஷன் கேட்குறார். இந்த வழக்கில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் நான் போட்ட பெட்டிஷனில் வழக்கு பதிவு செய்யலை, அதனால் நீங்கள் வழக்கு பதிவு செய்வதற்கு ஆணையிடுங்க, டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்ட உடனே எக்மோர் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுது. அதுக்கப்புறம் இவர் ஹைகோர்ட் போகிறார். எப்போ போகிறார், அப்போ போனாரா இல்லை இப்போ போனாரான்னு தெரியாது. ஹைகோர்ட் போகிறாரு. ஹைகோர்ட் போயிட்டு தன்னுடைய ப்ரேயரை கேட்குறார் நீதிமன்றத்தில். ஹானரபிள் இளந்தரையன், நீதியரசர் இளந்தரையன் அந்த மனு வருது. இந்த மாதிரி திருமங்கலம் ஸ்டேஷனில் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலை. எக்மோர் கோர்ட்டில் டைரக்ஷன் கேட்டேன், அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு சீமான் மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி நீங்கள் ஆணையிடணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீதியரசர் இளந்தரையன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மனுவின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும், விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர் நீதிமன்றத்திலிருந்து திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு டைரக்ஷன் வந்த உடனே திருமங்கலம் காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீமான் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. அந்த 2 வழக்குகள் என்ன அப்படின்னா, பிஎன்எஸ் 196, பிஎன்எஸ் 153, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா. இந்த 196 196 என்ன சொல்லுதுன்னா, தண்டனையும் கொடுக்கலாம், ஃபைனும் வாங்கலாம். அது தண்டனை மேஜிஸ்ட்ரேட்டாக பார்த்து கொடுக்குறது, அது சிம்பிள் பனிஷ்மெண்ட். பிஎன்எஸ் 153 அதாவது பாரதிய நியாய சங்கீதா 153 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசுடன் அமைதியான உறவில் உள்ள ஒரு வெளிநாட்டு அரசுக்கு எதிராக போர் தொடுப்பது அல்லது போரை தொடுக்க தூண்டுவது போன்ற செயல்கள் செய்தால் அது குற்றம். இந்த செயலுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 7 வருஷம் இல்லைன்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம். இந்த 153 பிஎன்எஸ் சொல்லுது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது. நடவடிக்கைனா என்ன, எஃப்ஐஆர் போட்டியா, ரிமாண்ட், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தவர் கஸ்டடி எடுத்து நீங்கள் விசாரிங்க, இல்லை விசாரிச்சுட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. நடவடிக்கை அப்படின்னா அதான் நடவடிக்கை. விசாரணை பண்ணிட்டு நீ போப்பா தம்பி அப்படின்னு அனுப்புறது நடவடிக்கை அல்ல. இதுதான் காவல்துறையினுடைய பாரபட்சம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு சம்மன் கொடுத்து நாங்கள் வர வச்சு விசாரிப்போம் அப்படிங்கிறார். ரொம்ப நியாயம், ரொம்ப சட்டப்படி நடக்கிறாங்க போலீஸ். கரெக்ட், சம்மன் கொடுத்து வர வச்சு விசாரித்து நடவடிக்கை எடுக்கலாம், நியாயமானது தான். இந்த வேலையை ஏன் நீங்கள் வரதராஜனுக்கு செய்யலை? வரதராஜனுக்கு சம்மன் கொடுத்தீங்களா? அவர் விசாரணை பண்ணீங்களா? நேராக போய் ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. அந்த அதிகாரத்தை சீமான் மேல தொடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு நோவுது? நான் பெயிலபிள் லைஃப் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 7 வருஷத்துக்கு உட்பட்ட, ஒவ்வொரு முறையும் நான் சொல்றேன், உட்பட்ட குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் அவர்களை
ரிமாண்ட் பண்ணக்கூடாது, கைது பண்ணக்கூடாது. இதுதான் உத்தரவு. இது 7 வருடத்துக்கு மேலே உள்ள குற்றம் ஆயுள் தண்டனை. அந்த செக்ஷன் சொல்லுது, 153 BNS சொல்லுது. இதை நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டியதில்லை, நேராக போய் கைது பண்ணிடலாம். கைது பண்ணி ரிமாண்ட், அப்புறம் பார்த்துக்கலாம் மீதியை. ஆனால் இதுதான் காவல்துறை சூட்சமாக பயன்படுத்துறது. ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஸ்பெக்டர் நினச்சா ஒருத்தரை கைது பண்ணலாம், கைது பண்ணாமலே விடலாம். கொலை குற்றம் செய்தவரை கூட கைது பண்ணாமல் இருக்கலாம். அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது. டிஜிபிக்கு அதிகாரம் கிடையாது, இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஸோ இவர்களுக்கு தேவையான பொழுது அந்த சட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க போலீஸ். தேவையில்லைன்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்போ சீமானுக்கு ஒரு சட்டம், வரதராஜன் ஐயாவுக்கு ஒரு சட்டமா? சட்டம் அப்படி தான் சொல்லுதா உங்களுக்கு? இளிச்சவாயனை தூக்கி நீ உள்ளே போடலாம், வலிமை வாய்ந்தவன் உள்ளே போடக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுதா? அப்போ சீமானை பார்த்து தொட நடுங்குது போலீஸ். போலீஸ் தொட நடுங்கல, அரசு தொட நடுங்குது. போலீஸ் அது பாட்டுக்கு இருக்குது, சொல்கிறத செய்ய போகுது. மேலே இருந்து உத்தரவு இல்லை, அதனால் போலீஸ் அமைதியாக இருக்குது. சம்மன் போட்டு விசாரித்து போயிட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், அனுப்பி விடனாலும் விடலாம். இன்ஸ்பெக்டருடைய கன்கரண்ட் அது, இன்ஸ்பெக்டருடைய பவர். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, யாரும் கேட்க முடியாது. நெஞ்சூரம் உள்ள இன்ஸ்பெக்டர் கரெக்டாக பண்ணலாம். அது மாதிரி காவல்துறை நடக்கிறதா? தலை காய்ந்தவனுக்கு ஒரு சட்டம், தலையிலே எண்ணெய் வைத்திருப்பவர் ஒரு சட்டம், பணம் வச்சிருந்தா ஒரு சட்டம், ஏழை எளியோருக்கு ஒரு சட்டம். இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது சட்டத்தை. சட்டம் அப்படி சொல்லலை, சட்டம் அனைவருக்கும் சமம். அப்படிதான் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஒருத்தர் கூட மதிக்கல. வரதராஜன் அவர்களை கைது செய்கின்ற போலீஸார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நீதிமன்றத்தை மேலே அவதூறு பேசிட்டாரு அப்படிதான் பண்ணுறாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட நீதியரசர் கைது பண்ண சொன்னார் அவங்கள? சம்பந்தப்பட்ட நீதியரசர் உங்களுக்கு ஆணை வெளியிட்டாரா? கிடையாது. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பெருந்தன்மையா? இது போன்ற விமர்சனங்களை, அவதூறுகளை சகிப்புத்தன்மையோடு சிரித்து கொண்டே கடந்து செல்ல வேண்டும் அப்படின்றார் அந்த நீதிபதி. அப்ப நீதிபதி மெச்சிக்கணுன்றதுக்காக வரதராஜன் தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த நீதியரசர் சொல்லல கைது பண்ணுங்க, என்னை பத்தி தப்பா பேசிட்டாந்தாலும் தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லல. அப்படின்னா வரதராஜன் என்பவர் உங்களுக்கு ஒரு தூசி ஆயிட்டார். சீமானை விட வரதராஜன் எந்த வகையிலும் குறைஞ்சவர் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோல டிஎஸ்பியாக இருந்தவர், மாஸ்டர் ஆஃப் லா, ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாரு. சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவர் சர்வசாதாரணத்துக்கு உள்ளே போட்டீங்க. ஆனால் சீமான் மேலே கையை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுக்கு போகிறீங்க. அவ்வளோ பயம் சீமான் மேலே கை வைக்கிறதுக்கு. கையை வைக்க முடியாது. அங்கேருந்து தலைவன் மோடி அடிப்பான் ஒரு ஆப்பு. அதான் சீமானுடைய பின்புலம். அதான் சீமான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு. சீமான் இவ்வளவு தைரியமாக ஒரு அதாவது அடக்குமுறையான ஆட்சியை எதிர்த்து பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? பிஜேபியுடைய பின்புலம் பின்னால் இருக்குது பிஜேபி. அதுதான் காரணம். அது தெரிஞ்சதுன்னா சீமானை பார்த்து நடுங்கிறாங்க இவங்க. கொலை நடுங்கல, உடம்பே நடுங்குது ஆட்சியாளர்களுக்கு. கைது நடவடிக்கை இல்லை. இதுதான் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சி. சட்டம் என்ன சொல்லுது அதன்படி செஞ்சுட்டு போங்க. ஏன் உங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பை அடுத்தவங்க மேலே காட்டுறீங்க? இது நாகரிகமா நீங்கள் செய்கிறது? அப்போ சீமான் அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? கையை வைக்கிறதுக்கு பயம். என்ன சட்டம், என்ன நாடு, இது என்ன போலீஸு? இதை கேட்பதற்கே ஆள் இல்லையா? ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மனுவை
கொடுத்த வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் சீமானை கைது செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு பவர் இருக்குது. அவர் தான் பெட்டிஷனர், பாதிக்கப்பட்டவர். அவர் தான் புகார் கொடுத்துருக்காரு. சீமானை உள்ள தள்ளுறதுக்கு திரு சார்லஸ் அவர்கள் முறையாக உடனடியாக போலீஸை நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும், உடனடியாக அரெஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா வக்கீலுங்களுக்கு மேலே இருக்கிற மரியாதை கூட மக்கள்கிட்டையும் போய்டும், போலீஸ்கிட்டையும் போயிடும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.